பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் 2000லேருந்து 2040 அப்படி இல்லைன்னா 1945 to 2045 100 வயசு இருக்கோம்னா நல்லது. நம்ம என்ன சாப்பிடணும்னு தெரியாம எதை வேணா சாப்பிடலாம்னு என்ன அர்த்தம்? எப்படி வேண்டுமானால் வாழலாம்ங்கிறது வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும். அவன் இங்க ஹாஸ்பிட்டல் படுத்து கஷ்டப்படுறத பார்த்தா ஏழையா இருப்பான். மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம், ரத்தம் வாங்கி பண்ணுவோம். கடைகளில் கூட ஒரு ரோட்ல போகும்போது நிறைய பிரியாணி கடைகளை தான் பார்க்கறோம், ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் பார்க்குறோம். அதை சாப்பிட்றதால இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவரோட செத்து போனதெல்லாம் புதைக்கிறது. உங்க வகுறு என்ன சுடுகாடான்னு கேட்க மகாத்மா காந்தி சொன்னது சொல்றேன். அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன் அவங்க நம்பிதான் ஆஸ்பத்திரியே ஓடும். நீங்க பாருங்க, வில்லேஜ்ல 90 வயசு இருக்கும், பல்லே விழுந்திருக்காரு. 100% டீ டோட்டல், cannot drink alcohol. 100% சிகரெட் பிடிக்க முடியாது. இப்போ இந்த ப்ரெஷர்ன்றாங்கல்ல, இது ஏதோ புதுசாக நிறைய கேள்விப்படுற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் ப்ரெஷர் இருக்குன்றாங்க. ஏன் அந்த ப்ரெஷர் வருதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க சார்? இடியோபதிக் ஹைப்பர்டென்ஷன், எசென்ஷியல் ஹைப்பர்டென்ஷன். சார் 40 வயசாச்சு சார், தலை சுத்துச்சு, தலை வலிச்சு, டாக்டர் போனால் ப்ரெஷருங்கிறார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 ஊர்ல ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாம, அப்புறம் ஊருக்கு ஒண்ணா மாறிச்சு, தெருவுக்கு ஒண்ணா மாறிச்சு. மலட்டுத்தனம். மலடு அப்படின்னா கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லைன்னா இன்ஃபெர்டிலிட்டி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீஃப் கெஸ்ட் நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. சூரியனையோ நிலாவையோ அம்மா எப்படி காட்டின பிறகு பிள்ளைங்களுக்கு பிரகாசமாக தெரியுமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில், இதை நான் கோயம்புத்தூர்னோ தமிழ்நாடுனோ சுருக்க விரும்பல, இந்தியாவோட ஒரு அடையாளம். ஏன் இந்தியாவோட அடையாளம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்திய அரசால் பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய மிக உயரிய விருது அரசாங்கத்திலேருந்து, மத்திய அரசாங்கத்திலேருந்து கொடுக்கக்கூடியது. அதை இவங்களோட சேவைக்காகவே வாங்கியிருக்காங்க. மருத்துவத்துறையில் மட்டுமே கலந்த பல ஆண்டுகளாக இவங்களோட சேவை அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட மக்களால் ஈர்க்கப்பட்டு பெனிஃபிஷரியாகவும் மாறியிருக்காங்க. இவங்களோட ஸ்கில்சஸ் அப்படின்றது ஏதோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத மட்டுமே சுருக்கிட முடியாது. எஜுகேஷனல், ஹெல்த்து, என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்டார்ஸில், நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன், நிறைய செக்டார்ஸில் இவங்களோட அனுபவம் அப்படின்றதும் இருக்குது. ஆனால் தலைச்சிறந்த அனுபவம் அப்படின்றத மருத்துவமும் உணவு சார்ந்த கேள்விகளை தான் ஐயா கிட்ட கேட்க போகிறோம். ஐயாவை ஷார்ட்டா கோயம்புத்தூரில் ஜிபி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஜிபினா என்ன, ஏன் ஜிபி சார்னு கூப்பிடுறாங்க, நம்மளோட வாழ்க்கையில் உணவு நம்ம எப்படி எடுத்துக்கணும், உடலை எப்படி ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பத்மஸ்ரீ விருது வாங்கின ஐயா கிட்ட. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நம்மளால மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் 2000லேருந்து 2040 அப்படி இல்லைன்னா 1945 to 2045 100 வயசு இருக்கோம்னா நல்லது. ஏன்னா நமக்கு 110 வயசு இருக்கிற மாதிரி தான் கடவுள் படைச்சு வருவோம். ஆட்டுக்கு, ஒரு நாய்க்கு 12 வயசு, யானைக்கு 100 வயசு, மனுஷனுக்கு 100 வயசு. 100 வயசு இருக்கிறதுனா சும்மா சாப்பிட்டுட்டு 100 வயசு இருக்குது இல்லை. யூ cannot add years to life, you have to add life to years. என்ன சாப்பிட்றது என்ன சாப்பிடக்கூடாதுன்னே தெரியறது இல்லைப்பா. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க, பீட்சாங்கிறாங்க, என்னென்னமோ கென்டக்கிங்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க. நம்ம என்ன சாப்பிடணும்னு தெரியாம எதை வேணால் சாப்பிடலாம்னு என்ன அர்த்தம்? எப்படி வேண்டுமானால் வாழலாம்ங்கிறது வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த உடம்புங்கிறது ஒரு கார். இந்த காரினோட விலை 3 கோடி ரூபா நான் போட்டிருக்கேன். சாதாரண பெரிய பென்ஸ் கார் விலையாக 1 கோடி ரூபா தான் வரும். BMW 1 கோடி வரும். ரோல்ஸ் ராய்ஸ் 2-3 கோடி ரூபா வரும். ஆனால் இந்த கார் விலை 3 கோடி. அது எப்படி சார் கணக்கு போட்டிங்கன்னா, லிவர் கெட்டு போச்சுன்னா லிவர் மாற்றுறதுக்கு 50 லட்சம் ஆகுது, ஹார்ட் மாற்றுறதுக்கு 50 லட்சம் ஆகுது, கிட்னி மாற்றுறதுக்கு 8 லட்சம் 10 லட்சம், ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக போட்டேன் 3 கோடி வருதுன்னு. இப்போ 3 கோடி காரை வாங்கிட்டு, காரை ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அப்பா அம்மா கொடுத்தாங்க, கடவுள் கொடுத்தாங்களோ தெரியல. அதில் உள்ளே போடுற பெட்ரோல் கரெக்டாக இருக்கணுமில்ல. உள்ளே போடுற பெட்ரோல் நல்ல பெட்ரோல் போடாமல் சாராய் தூத்துனா என்ன ஆகும்? நின்று போகும். 82 வயசு, நான் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கேன். மூளை நல்லா வேலை பண்ணுது, ஞாபக சக்தி நல்லா இருக்குது. ஜிபின்னா கிகா பைட்டு ஸ்டோரேஜ். அவ்வளோ மூளைக்குள்ளே போனது அப்படியே நிற்குது, ட்ரைனேஜ் ஆகிறது இல்லை. இப்போ கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு நிறைய ஞாபக சக்திமாங்க, அந்த அளவுக்கு எனக்கு ஞாபக சக்தி இருக்குது. அவர்கிட்ட ஒரு புக் ஒன்று எழுதி காமிச்சேன்.
என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டார். 100 வயசு இருக்கிறதுனா என்ன பண்ணுறது அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு. 100 வயசு இருக்கணும் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னாரு. எல்லாம் 100 இருக்கணுமுங்க. 100% வெஜிடேரியன், 100% சந்தோஷமாக இருக்கணும். மில்லிகிராம் 100 மில்லிகிராம் பிளட் சுகர், 100 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால், 100 மில்லிமீட்டர்ஸ் மெர்க்குரி பிளட் ப்ரெஷர், ஒரு மாதத்துக்கு 100 கிலோமீட்டர் நடக்கணும், தினம் 3 கிலோமீட்டர் நடக்கணும், 100% டீ டோட்டலர், யூ cannot ட்ரிங்க் ஆல்கஹால், 100% சிகரெட் பிடிக்க முடியாது, 100% ஹெல்மெட் போடணும், 100% சீட் பெல்ட் போடணும், 100% சத்தம் போடக்கூடாது, ஷவுட் பண்ணக்கூடாது. ஷவுட் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் ஏறிடும். வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு வைரம் மாதிரிங்க. அது தொலைக்கலாமா? நான் என்ன சொல்கிறேன் சார், எனக்கு ஆல்கஹால் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படிமா. ஆல்கஹாலுக்கு உன்னுடைய லிவர் பிடிக்கும். கள்ள சாராயம் திடீர்னு போயிடுவேன், கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுப்பாங்க, அது வேற. சிகரெட் பிடிக்குமா? பிடிக்கும் சார், சிகரெட் பிடிக்கும். மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு ஒரு சிகரெட் பிராண்டு. அவன் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்து கஷ்டப்படுறதை பார்த்தா ஏழையாக இருப்பான். மாதத்துக்கு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவன் ரத்தம் வாந்தி பண்ணி வருவான். கேட்டால் தண்ணி போடுறாங்க. அவன் சம்பளமே 500 ரூபா தான் பெர் டே. 250 கடைக்கு கொடுத்துறான், 250 தான் வீட்டில் கொடுக்குறான். என்ன பண்ணால் நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும், நம்ம குழந்தைக்கு சந்தோஷமாக இருக்கும். எவனோ என்னமோ பண்ணிட்டு போகிறான். நம்மளை நம்பி தான் நம்ம ஃபேமிலி இருக்குது. நம்ம வீட்டில் தான் சாப்பிடணும், ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பிரியாணி மேல ஒரு மோகம் இருக்குல்ல சார், பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட் இதுல தான் அதிகமா அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ கடைகள்ல கூட நம்ம ரோட்ல போகும்போது நிறைய பிரியாணி கடைகளை தான் பாக்குறோம், ஃபாஸ்ட் ஃபுட் தான் பாக்குறோம். அதை சாப்பிட்றதால இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவரோட நிலைமை என்னவா இருக்கும் சார்? பிரியாணி கடைக்காரன் பணக்காரன் ஆயிடுவான், பிரியாணி சாப்பிடுறவன் எனக்கு கஸ்டமரா மாறிடுவான். ஏன் சார் அப்படி கஸ்டமரா மாறுறாங்கன்றது எனக்கு அது புரியல எக்ஸாக்டா. நாக்குக்கு அடிமை. நாக்குங்கிறது ஒரு 4 இன்ச் நீளம் தாங்க. இந்த நாக்கு தான் மனுஷனை உண்டாக்குறது கெடுக்கிறது எல்லாமே. அந்த நாக்கில் இருக்க ருசி தானுங்க. இப்போ தூரத்தில் அந்த பிரியாணி இருந்தால் என்ன பண்ண முடியும்? பக்கத்துலேருந்து எடுத்து வாயில் வச்சா அந்த பிரியாணியோட ருசி ஒரு 5 செகண்டுக்கு இருக்கும், உள்ளே போயிடும். லிப்ஸில் வச்சாலும் ருசி தெரியாது, தொண்டையில் போனாலும் ருசி தெரியாது, வயிற்றுக்கு போனாலும் ருசி இருக்காது. அந்த 4 இன்ச்சு இருக்க நாக்குக்கு இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் பட்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் பிரியாணி சாப்பிட்றோம். எது டேஸ்டி? வாட் எவர் இஸ் டேஸ்டி இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஓகே. காரமாக இருக்க ஐட்டம் சாப்பிட்டா என்ன ஆகும்? பெப்டிக் அல்சர் வரும், எண்ணெய் இருந்தால் கொலஸ்ட்ரால் வரும். ருசியாக இருக்கிறத விட இப்போ நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட்றேன். எங்கள் அப்பா என்ன சொன்னார்? வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னு சொன்னார். நான் வெஜிடேரியன் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி 1947 எங்கள் ஊருக்கு வந்தப்போ சொன்னார். செத்து போனதெல்லாம் புதைக்கிறது, உங்கள் வகுறு என்ன சுடுகாடான்னு கேட்குறாரு. மகாத்மா காந்தி சொன்னது சொல்கிறேன். இஸ் யுவர் ஸ்டமக் பரியல் கிரவுண்ட் டு பரி டெட் அனிமல்ஸ். வெஜிடேரியன்னா அது சுவை அதிகம், ஆனால் அந்த நான் வெஜிடேரியனில் மேலே போடுற மசாலா தான் நல்லா இருக்கும். நீங்கள் குக் பண்ணதுனால தான் ருசி வருது. ருசியான ஐட்டம் எல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு யார் சொன்னா? அந்த பல்ல கொடுக்கல கடவுள். இந்த புளிக்கும் இந்த சிங்கத்துக்கு அந்த கதவாப்பல் பெருசாக அந்த அந்த கடிச்சு இழுக்கிறதுக்காக நமக்கு இல்லை. நம்மளுக்கு நல்லா அரவை பண்ணி சாப்பிடணும், பல்ல 2 தடவை விளக்கணும், வாய் நல்லா கொப்பளிக்கணும், பசிச்சா தான் சாப்பிடணும். ஸ்நாக்ஸ் எல்லாம் அவசியம் கிடையாது. காலையில் 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதால உங்களுக்கு என்ன இஷ்யூ சார் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க மருத்துவ ஃபீல்டில்? இந்த அடைக்கப்பட்ட பேக்கெட்டில் வரக்கூடிய ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா அதிகமாக? கெட்ட உணவு பழக்கம், அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன், அவங்க நம்பி தான் ஆஸ்பத்திரியே ஓடுது. நீங்கள் பாருங்கள், வில்லேஜில் 90 வயசு இருக்கும், பல்லே விழுந்திருக்காரு. அந்த காலத்தில் அவங்க ராகி களி சாப்பிடுவாங்க, உள்ள நிறைய புதுசாக உருக்கின நெய்யை போடுவாங்க, வெண்டைக்காய் சாப்பிடும், ஒன்றும் வராது. இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுனால வியாதி வருது. நொறுக்கு தீனிங்கிறது காரமாக மிக்சரு இச்சரு முறுக்கு கிறுக்கு தட்டவடை, நம்மளுடைய நாக்கினுடைய அந்த டெண்டன்சி வச்சு தான் நிறைய பேர்த்துக்கு வண்டி ஓடுது. அது ஒரு வியாபாரமாக மாறி போச்சு. சரிங்க சார், இப்போ ஃபுட்டை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் கிளாரிட்டியாக சொல்லிட்டீங்க. எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிட்டா நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழலாம். இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுன்றது ஈக்குவலன் டு அனிமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. அடுத்தது சார், இப்போ பொதுவாக அந்த ஃபுட்டு ஒரு கலாச்சாரம் மாறின மாதிரி பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு தூங்குறது ஒரு 7 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. காலையில் ஏந்திரிக்கிறது 4 மணி 5 மணிக்கெலாம் எங்கள் அவ்வா ஏஞ்சி நான் பார்த்துருக்கேன். இப்போது எல்லா அவ்வாவுமே 8 மணிக்கு ஏந்திரிக்கிற லேட்டஸ்ட் அவ்வாவாக மாறிட்டாங்க. இப்போது இது யங்ஸ்டர்ஸ்லேருந்து, அதாவது குழந்தைகள்லேருந்தே வயதானவங்க வரைக்கும் இந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது இல்லை. காரணம் அதுக்கு மொபைல் ஃபோன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரணமாக மாறிடுச்சு. இவங்களாம் எப்படி பேஷண்ட்டாக கன்வெர்ட் ஆவாங்க ஃபியூச்சரில்? தமிழக மக்களுக்கு இந்த கடந்த ஒரு 40-50 வருஷமாக கேளிக்கைகள் மேலே அதிகமாக கனவு இருக்குது, டிஸ்போசபிள் வெல்த் இருக்குது. ஹோட்டலுக்கு போகலாமா? சாட்டர்டே சண்டே யாரும் வீட்டில் குக் பண்ணுறதே கிடையாது.
பொழுது தான் யூஸ்வலாக பூஜை ரூம் போவோம். இப்போ மெகா சீரியல் பார்க்குறதுக்கு டிவி ரூம் போகிறோம். ஒரு டிவி பார்த்தா பரவாயில்ல, 3 டிவியில் ரூமுக்கு ஒன்று 7, 8, 9, 10 வரைக்கும் பார்க்குறேன். குழந்தைகளை பற்றி அக்கறை இல்லை. குழந்தை தனியாக அப்படியே இருக்கும். அந்த குழந்தையும் டிவி பார்க்கும். அடுத்து இப்போ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 வருஷமா சொல்லலாம் சார், நைட்டில் தூங்குறதுன்றது 1 மணி ஹேபிட்டாக மாறிடுச்சு. நீங்கள் சொல்லும்போது அந்த நாடகம் பார்க்குறாங்க, சீரியல் பார்க்குறாங்கன்னு சொன்னீங்க. முன்னாடி அந்த ஊரில் கடைசி பஸ் 9 மணிக்கு வரும். அப்போ எல்லாம் படுத்த காலம் உண்டு. 7:30 மணிக்கு படுத்த காலம் உண்டு. இப்போ குறைஞ்சபட்சம் 1 மணி ஆயிடுச்சு. எல்லார் வீட்லையும் லைட் எரியுது சார். இப்படி எரியறதால நாளைக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும் சார்? அவங்களோட ஆயுள் எப்படி குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு சார்? சார், நான் நல்லவனாக இருக்கணும், நான் வல்லவனாக இருக்கணும், நிறைய படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், எங்கள் ஃபேமிலியை நான் நல்லா பார்த்துக்கணும், ஒரு சுயநலம் வரணும். ஃபஸ்ட்டு நான் மாற வேண்டும் என்று யாருக்கு ஒரு வைராக்கியம் இருக்குதோ அவன் தான் மாறுவான். அப்போ நான் மாறணும்னா நான் சாயங்காலம் 8 மணிக்கு தூங்கணும், 9 மணிக்கு தூங்கணும், காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும். பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது 4 o'clock to 4:30 இஸ் பிரம்ம முகூர்த்தம், அமிர்த வேலை. அந்த வேலையில் கண்டிப்பாக அந்த என்வாயர்மெண்ட் இஸ் ஸோ கண்டியூசிவ் ஃபார் ஸ்டடி. அப்போ நீங்கள் படிக்கிறதுலாம் உள்ளே போகும். நீங்கள் நைட்டு 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு 7 மணி வரைக்கும் தூங்குனீங்கன்னா அது அந்த படிப்பு வராது. இல்லை, அந்த மாதிரி கண்ணு முழிக்கிறதால என்ன மாதிரியான உடல் உபாதைகளை உங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு? கண்ணு கெட்டு போகுது, கண்ணு கேட்ராக்ட் வருது, கிளக்கோமா வருது, மூளை கெட்டு போகுது, டிப்ரெஷன் வருது, மார்க்கு 2 மார்க் 10 அவன் தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் 2 இருக்குது சார். 1 நம்மளுடைய திறமை, 2வது ஒருத்தர் அருள். உங்கள் அப்பா அம்மா பண்ண ஆசீர்வாதமோ கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதமோ தெரியாது. எல்லாருமே ஜெயிக்கிறாங்களா? உதாரணத்துக்கு இந்தியாவில் 1 லட்சம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அது எத்தனை டாக்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க? ஒரு 2 லட்சம் பேர் ஐஏஎஸ் எழுதுறாங்க. எல்லாம் பாஸ் பண்ணுறது இல்லையே. அதனால் எத்தனையோ காலேஜஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீ பண்ணுறது கிரமமாக பண்ணு, யாரையும் ஏமாத்தாது. நைட்டு 9 மணிக்கு தூங்கு. நைட்டில் சினிமா பார்க்குற வழக்கமோ டிவி பார்க்குற வாழ்க்கையை தூக்கி குப்பையில் போடு. காலையில் எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பேப்பர் படிக்காத, அதெல்லாம் நெகட்டிவ் நியூஸ் தான் வருது. 4 மணிக்கு எழுந்திரிச்சு 2 மணி நேரம் படி. 6லேருந்து 7 வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணு. 7 மணிக்கு டிஃபன் சாப்பிடு. ஆஃபீஸ் டைம் 9னா 8 மணிக்கு போய் சேரு. நீ போய் கதவை தரோம். சாயங்காலம் 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுதா, 7 வரைக்கும் ஒர்க் பண்ணு. அது ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ தப்பில்லை. கொடுக்குற சம்பளத்தை விட அதிகமாக வேலை பண்ணு. உண்மை தான் பேசு. உண்மை பேசுனாலும் உனக்கு தப்பு வருதா? உண்மை தான் பேசு. மற்றவனை பற்றி புறம் கூற வேண்டாம். மற்றவனை பார்த்து நீ பொறாமப்பட வேண்டாம். மற்றவனை பார்த்து நீ மெமிக்கரை பண்ண வேண்டாம். நீ நீயாகவே இரு, நல்லவனாக இரு. உனக்கு ஒரு நல்ல காலம். நீ கெட்ட பழக்கத்தை வச்சுட்டு டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் டெல் யூ ஹூ யூ ஆர். ரைட். அப்போ உன்னோட ஃப்ரெண்டு மோசமான ஃப்ரெண்டை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவன் சிகரெட் பிடிப்பான், கஞ்சா போடுவான். அப்போ உனக்கு அந்த பழக்கம் வந்துடும்ல. உங்கள் அம்மா மாதிரி இரு, உங்கள் அப்பா மாதிரி இரு. உங்கள் அப்பாவை ஃப்ரெண்டாக பிடிச்சிக்கோ. ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில். இப்போ இந்த ப்ரெஷர்ன்றாங்கல்ல சார், இது ஏதோ புதுசாக நிறைய கேள்விப்படுற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் ப்ரெஷர் இருக்குதுன்றாங்க. ஏன் அந்த ப்ரெஷர் வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? ப்ரெஷர் இருக்கிறது 2 ப்ரெஷர் இருக்குங்க. சிஸ்டமிக் பிளட் ப்ரெஷர். ஹார்ட் பம்ப் பண்ணும்போது ரத்தம் நல்ல ஸ்பீடாக வரும். ஹார்ட் ரிலாக்ஸ் பண்ணும்போது ரத்தம் உள்ளே போகும். டயஸ்டாலிக் ப்ரெஷர், சிஸ்டாலிக் ப்ரெஷர். 120, 80. 150க்கு போச்சுன்னா ஹை ப்ரெஷர். 200னா ஹை ப்ரெஷர். இடியோபத்திக் ஹைப்பர் டென்ஷன், எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன். சார் 40 வயசாச்சு சார், தலை சுற்றுச்சு, தலை வலிச்சு, டாக்டர் போனால் ப்ரெஷருங்கிறார் சார். எனக்கு என் பையனுக்கு 20 வயசு சார், அவனுக்கும் ப்ரெஷர் இருக்குது சார். அடே அப்பா, 15 வயசு பையனுக்கும் ப்ரெஷர் இருக்குது. இந்தியாவில் 10% of the people have high blood pressure. 14 கோடி மக்களுக்கு blood pressure. 14 கோடி மக்கள். ஒரு 10% of the Indians have high blood sugar. India has become the capital of diabetes. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 ஊரில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். அப்புறம் ஊருக்கு ஒன்றா மாறிச்சு, தெருவுக்கு ஒன்றா மாறிச்சு, சொசைட்டியில் ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு ஆச்சு. இப்போ வீட்டில் ஒருத்தவங்களுக்குன்ற நிலைமை வந்திருக்கு சார். இது உணவு பழக்கத்தால தான் வந்ததா, இல்லை வேற ஏதாவது ஒரு காரணத்தால வந்து? மலட்டுத்தனம். மலடு அப்படின்னா கல்யாணம் பண்ணியும் குழந்தை இல்லைன்னு அர்த்தம். இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தை பிறக்கிறது இல்லை, குழந்தை உண்டாகிறது இல்லை. இதனுடைய முக்கியமான காரணம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ஆகாரம். அவங்க நிறைய பேர் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க, நைட் பூரா முடிச்சுட்டு இருக்காங்க, பகலில் தூங்குறாங்க. அதனால் இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு குழந்தை உண்டாகிறது தள்ளி போடுறாங்க. ஏதாவது மாத்திரையில் சேர்த்து தள்ளி போடுறாங்க.
இப்போ கொஞ்சம் ஹியூஜா இருக்குல்ல சார்? இன்ஃபர்டிலிட்டி டெஸ்ட் டியூப் பேபி சென்டருக்கெல்லாம் வருமானம் வருது இல்ல? வருது சார். பட் இருந்தாலும் அதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன ஆக்டிவிட்டி ஆஃப் கிரியேஷன் ஆஃப் சைல்டு இஸ் கால்ட் ப்ரோக்ரியேஷன். ஒரு குழந்தையை உண்டாக்குறதுக்காக அந்த வேலையை பண்றோம். இப்போ இந்த பிசிஓடின்றாங்கல்ல சார், நிறைய பேருக்கு இருக்கு. அது ஏன் சார் வருது தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் குழந்தைகளை செக் பண்ணி பார்த்தா ஓவரி பெருசு, அதுக்கு நல்ல வைத்தியம் இருக்கு சார். எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்கு. கரெக்ட் தான் சார். இப்போ நீங்க இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்கிறீங்க. சொசைட்டியில் போய் ரீச் ஆகி சொசைட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுல வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். உங்களோட இந்த வார்த்தைகளுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.